வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு காலையில் சீக்கிரமே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கோலம் போட ஆரம்பிச்சிருச்சு. கோலம் போட்டுட்டு கலர் கோலம் தான் போட்டது. ஏன்னா அப்பார்ட்மெண்ட்டுனால தரையில் போட முடியாது, மாடியில் இருக்கிறனால வீட்டு முன்னாடி வாசலில் தான் போட முடியும். அதுவுமே ஒரு தண்ணி தெளிச்சதெல்லாம் போட முடியாது, சும்மா மாப்பை வச்சு தொடச்சிட்டு அந்த மாதிரி தான் போட முடியும். நம்ம ஒன்றா தரையில் வீடுனா நம்ம தரையில் போடலாம். அதுவுமே வேலைக்கார பொண்ணு போட்டு போயிடும். கீழே மெயின்டெனன்ஸ் பண்ணுற அந்த பொண்ணு போட்டுட்டு போயிடும். அதனால் கீழே போடுற வேலை இல்லை. அதனால் வீட்டில் மாடியில் அவங்கவுங்க வீட்டு முன்னாடி அவங்கவுங்க போட்டுக்குருவாங்க. அந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்டுகளெல்லாம் இந்த மாதிரி தான் போட்டுறது. போட்டு முடிச்சு சூப்பராக டெக்கரேஷன் பண்ணி கலர்ஸ்லாம் போட்டாச்சு. அப்புறம் காலையில் சாமிக்கு நைட்டு என்ன செஞ்சோமோ பாயசம் பண்ணோம். சாமிக்கு வெளியில் வாசல்லேருந்து லக்ஷ்மி அழைச்சிட்டு உட்கார வச்சோம் இல்லையா, அப்போது அழைச்சிட்டு வந்தப்போ இப்போ ஏதாவது ஸ்வீட் பண்ணணும்னு சொல்லி ரெடிமேட் பாயசம் தான் பண்ணோம். காலையில் பொங்கல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பொங்கல் பண்ணோம். காலையில் பச்சரிசி அந்த பாசிப்பருப்பு போட்டு நல்லா தாளிச்சிட்டு நெய் ஊற்றி தாளித்து முந்திரி ஏலக்காய் எல்லாம் போட்டு சூப்பரான பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருந்துச்சு எங்கள் பொங்கல். நானுமே அதிசயமாக இருந்துச்சு, என்னடா நான் இவ்வளோ அழகாக பண்ணிட்டு டேஸ்ட் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாம்பார், பீன்ஸ் பொரியல், கோஸு, அப்புறம் கோஸு கொஞ்சம் கேரட்டு தான் போட்டேன். அப்புறம் உருளைக்கிழங்கு மசாலாக்கிழங்கு, ரசம், அப்புறமேலு என்ன பண்ணேன், உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணேன். அப்புறம் பால் கூட்டுன்னு பண்ணேன். கொஞ்சம் பட்டாணி உருளைக்கிழங்கு இருந்துச்சு, சரி அதையே வேஸ்ட் பண்ணுவானேன்னு சொல்லி பால் கூட்டு பண்ணி காலையிலே இந்த இதெல்லாம் பண்ணிட்டேன். மத்தியானம் தான் போலின்னு சொல்லி ஒப்பட்டுன்னு சொல்ல முடியாது, அது கொஞ்சமாக சாமிக்கு மட்டும் நெய்வேத்தியம் படைக்கிறதுக்காக வச்சு பண்ணிவிட்டு அப்புறமேல் மத்தியானம் எல்லோரும் சேர்த்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணேன். ஃபஸ்ட்டு இது ரெண்டும் அவசரத்துக்கு பருப்பு பூரணம் போட்டு வெல்லம் போட்டு, பருப்பு பூரணத்துக்கு பருப்பு வெல்லமும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் பூ போட்டு நல்லா அதில் ட்ரையாக இது பண்ணணும். ட்ரையான பிறகு தான் நம்ம நல்லா இடித்து போடணுமா. வெல்லம் இல்லை கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா அரைக்கிறது இதில் அரைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அவள் மாலை கோர்த்துட்டு இருந்தால் சூப்பராக கட்டிகிட்டு இருந்தா. இதை பார்த்து ரெண்டுமே கலரில் எல்லோவும் ரோஸும் வச்சு, செவந்தி பூவும் ரோஸும் வச்சு மாலை மாதிரி கட்டிகிட்டு இருந்தா சூப்பராக. மாலைக்கு சாமி கும்பிடும் போடும்போது போடுறதுக்கு நைட்டு ஒன்று போட்டிருந்தோம் சம்பங்கி மாலை மாதிரி. இப்போ காலையில் இந்த மாலை மாதிரி போட்டிருக்கோம். அப்புறம் இது போட்டுட்டு நான் சாமிக்காக 2, 3, 4 சாப்பிட்டு படைச்சிட்டேன். அதனால் அப்புறம் சாமி படைக்கிறதுக்காக அவசரத்துக்கு வேணால் கொஞ்சம் பிஞ்சு போச்சு. வச்சுட்டு பாயசம் பொங்கல் வச்சோம். பொங்கல் பண்ணி சாமி வச்சு சாமி கும்பிட்டு நல்ல நேரம் பார்த்து சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம். எல்லாம் அலங்காரமாக பண்ணி சூப்பராக பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்ப அது நம்ம எப்போ வைக்கிறோமோ எதுவுமே இல்லைன்னா கூட பால் வச்சு பண்ணலாம். ஆனால் நம்ம பண்டிகை நாள்னும் போது எப்படினாலும் ஏதோ ஒரு ஸ்வீட்ஸ் பண்ணத்தானே செய்வோம். பருப்பு பாயசம் பண்ணலாம், அது சாதா பாயசமும் பண்ணலாம், அதே மாதிரி பொங்கல் பண்ணலாம். 5 வகை சாப்பாடு வச்சு பண்ணுவாங்க. நாங்கள் அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி ஸ்வீட் மட்டும் வச்சு பண்ணிவிட்டு அப்புறம் சாப்பிட ஒரே இதாக பூஜை முடிச்சுட்டு சாப்பிட 11:30 மணி 12 மணி ஆயிடுச்சுங்க சாப்பிட்றதுக்கு. அதனால் ஃபஸ்ட்டு நாங்கள் ஃபஸ்ட் டைமாக ஒரே விரதம் இருந்த மாதிரி ஒரே சாப்பாடாக செஞ்சு சாப்பிட்டோம். சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டோம். ஆஃபீஸ் போகிறனால அவங்க போயிட்டாங்க. அவள் லீவ் போட்டிருந்தா. லீவ் போட்டதுனால நாங்கள் சாப்பாடு ஒரே சாப்பாடை மத்தியானம் சாப்பிட்டுட்டு அப்பா ஓவர் ஆகிடுற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா சாப்பிடாமல் இருந்துட்டு சாப்பிடும்போது ஒரு மாதிரி பசியில் அடங்கிடுதா. அதனால் இப்போ ஒப்பட்டு, பீன்ஸ் பொரியல், கோஸ் பொரியல், அப்புறம் என்ன வச்சேன், உருளைக்கிழங்கு கொஞ்சம். பாப்பா ஸ்கூல் இருந்ததுனால காலையில் உருளைக்கிழங்கும் சாம்பார் சாதமும் வச்சு விட்டேன். அப்புறம் பால் கூட்டு வச்சு முடிச்சுட்டு, பால் கூட்டு எனக்கு பிடிக்கும்ன்றக்கா பால் கூட்டு வச்சேன். இவங்களுக்கு பிடிக்குது நம்ம தெரியல, எனக்கு பிடிக்கும்ன்றக்கா. பொங்கல் மதியம் கொஞ்சம் லேட் ஆனோடனே என்ன ஆயிடுச்சு, கெட்டி ஆயிடுச்சு. எப்போயுமே அப்படி தானே யூஸ்வலாக கெட்டியாகும். ஆனால் கெட்டியானாலும் டேஸ்ட் நல்லா. நான் கூட கொஞ்சம் கொஞ்சம் பாலை கலந்து விட்டோம்னா கொஞ்சம் இந்த சாப்பிட்ற லெவலுக்கு பதத்துக்கு வரும் அப்படின்னு நினச்சி சொன்னேன். ஆனால் வேணாம், அது நல்லா இருக்காது, டேஸ்ட் போயிடும், அப்படி கெட்டியாக இருந்தாலும் நல்லாயிருக்கு டேஸ்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டா. அதனால் நான் எதுவுமே கலக்கலை. அதனால் ஊறுகாய் கொஞ்சம் வச்சா தான் கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு சொல்லி. அப்புறம் இதில் ஒன்று மிஸ் ஆகிருக்கு. எதோ மிஸ் ஆகிருக்குன்றது எனக்கும் அப்போ புரியலை. அப்புறம் தான் புரிஞ்சது. நீங்கள் என்னன்றதை கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் பார்க்கலாம். யாராவது ஒருத்தர் கமெண்ட் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். ஒயிட் ரைஸு, அப்புறம் முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்ட சாம்பார், அப்புறம் நெய் ஊற்றிட்டு முருங்கை கத்திரிக்காய் போட்ட சாம்பாருங்க. இவ்வளோ காய் இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது சாதமும் குறைச்சி தான் சாப்பிட முடியும். நிறையா சாப்பிடுவோம். அது ஒவ்வொட்டு ஒன்று சாப்பிட்டாலே போதும், வயிறு நம்பிடும்.
இது ஒவ்வொட்டு ஆந்திரா கர்நாடகத்தில் ஃபேமஸான ஸ்வீட்டு. எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் நாங்கள் வந்து இதை தான் பண்ணுவோம். பாயசம் பொங்கல் பண்ணுறத விட இதை வந்து ஸ்வீட்டை எல்லாம் பண்ணுவோம். சாமிக்கு படைக்கிறோன்னா கொஞ்சமாக இதாக பண்ணிக்கிறோம். இது வந்து ஒவ்வொட்டு வந்து எல்லா கல்யாணத்தில் எல்லாத்தையுமே அவங்க செய்வாங்க. அதே பழக்கத்துக்கு நாங்களும் வீட்லேயுமே மறக்காமல் அதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். பிள்ளைகளுக்கும் அதே பிடிக்கிறனால நாங்கள் வந்து எப்போவுமே அந்த ஒவ்வொட்டுன்றதை பண்ணுவோம். அது சில சமயம் அவசரத்தில் பண்ணும்போது சூப்பராக வராது. மெதுவாக பண்ணோம். இது சாம்பார் ஊற்று. பீன்ஸ் கேரட்டு நீ சாப்பிடுவே காய் சாப்பிடுவே இல்லப்பா அதுல போடக்கூடாது ஓரமா எடுத்து உருளைக்கிழங்கு சாப்பிட மாட்டியா? நீங்க ஊறுகாய் மட்டும் வை. அந்த ஊறுகாயுமே லெமன் இல்லையா, அது என்னமோ ஒரு அவசரமாக பண்ணும்போது நல்லா வரும். வீடியோக்குன்னு பண்ணும்போது சரியாக வராது. ஒவ்வொரு சமயம் இனிப்பு கூட போயிடும், இது மாதிரிடும். அதனால் பார்த்து ஒழுங்காக பண்ணோம். சாம்பார் ரசம் அந்த பக்கம் வச்சுருந்தோம். இவங்க வந்து சவிதாவுடைய அம்மா அப்பா எங்கள் சம்மந்தி அவங்களும் வந்திருந்தாங்க. அதனால் அவங்களுக்கும் சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணியிருந்தோம். வர சொல்லியிருந்து 2:30 மணி ஆயிடுச்சு. அவங்க வந்து சாப்பிடும்போது நாங்கள் சீக்கிரம் சாப்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நல்ல வீடியோஸ்